ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு இயற்கை உரத்தை தான் பார்க்க போகிறோம். இது கொடுக்கறதுனால செடியில் நிறைய பூக்கள், நிறைய கிளைகள் எல்லாம் வரும். அது மட்டும் இல்லாமல் நம்ம செடி ரொம்பவே பசுமையாக இருக்கும். பாருங்கள், நம்ம ரோஸ் செடி எவ்வளோ அழகாக இருக்குன்னு, நல்ல பசுமையாக இருக்குது. நிறைய மொட்டுக்கள் வந்திருக்கு, பார்த்தா உங்களுக்கு தெரியும். இங்கே பாருங்கள், ஒரு செடியில் ஒரே ஒரு கிளையில் மட்டுமே உங்களுக்கு 4-5 மொட்டு இருக்குது. பார்த்தா தெரியுதா உங்களுக்கு? பக்கம் அவ்வளோ அழகாக இருக்குது. இதுக்கு நம்ம இயற்கையான உரங்களை மட்டும்தான் கொடுக்குறோம். அது என்னென்ன அப்படிங்கிறத நம்ம சேனலில் நிறைய அப்லோட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், பார்க்குறப்ப உங்களுக்கு நிறைய ஐடியாக்கள் கிடைக்கும். இது மாதிரி நீங்கள் செடிக்கு உரம் கொடுக்கறதுனால செடி சூப்பராக வளரும். நீங்களே நம்ப மாட்டீங்க, அவ்வளோக்குள்ளே அழகாக வளரும். இங்கே பாருங்கள், என்னோடய செடியில் எல்லா கிளைகளுமே இதில் கொட்டிடுச்சு. ஆனால் இப்போ பாருங்கள் எப்படி கிளைகள் அழகாக வளர்ந்து வந்திருக்குன்னு. இதுக்கு நான் என்ன உரங்கள் கொடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னா, இன்றைக்கி நான் என்ன எடுத்திருக்கேன்னா, சோறு வடித்த தண்ணி. இது 2 நாளாக நான் சேர்த்து வச்சுருந்தேன். அதில் நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய காய்கறி கழிவுகள் இருக்குது பார்த்தீங்களா, அதையும் போட்டிருந்தேன். அது 1 லிட்டர் கிட்ட இருக்கும். அதில் 10 லிட்டர் தண்ணி ஆட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் அது மட்டும் இல்லாமல் புளிச்ச மாவு இருக்குது பார்த்தீங்களா, தோசை மாவு, அதையும் இது கூட சேர்த்து 1 நாள் ஃபுல்லாக ஊற வச்சு எடுத்திருக்கேன். இப்போ இதில் உள்ள காய்கறி கழிவுகள்லாம் எடுத்து நம்ம வெளியே போட்டுட்டு நம்ம செடிக்கு ஊற்றிடலாம். இது நம்ம செடிக்கு கொடுக்கறதுனால செடி சூப்பராக வளரும், நிறைய மொட்டுக்கள் வைக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம செடி கருகாமல், இந்த நுனி கருகும் பார்த்திங்களா, அது மாதிரி எதுவுமே கருகாது. நுனி கூட கருகாமல் நிறைய தளிர்கள் வரும், நிறைய பூக்கள் பூக்கும். இது ஸ்மெல் வருமா அப்படின்னா ஸ்மெல்லாம் வரவே வராது. இது நம்ம அப்படியே செடிக்கு இப்போ கொடுக்கலாம். செடிக்கு கொடுக்குறப்ப செடியோட வளர்ச்சி ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் அடிக்கடி மண்ணை லைட்டாக கிளறி விடுங்க. கிளறி விடுறதுனால எந்த பூச்சியும் வராது. பாருங்கள், நம்ம செடிக்கு கொடுக்கலாம். இந்த செடியில் நிறைய காய்கள் இருக்குது, நிறைய தக்காளி வந்திருக்கு, பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கும். பாருங்கள், நம்ம எல்லா செடியுமே சூப்பராக வளர்ந்துருக்கு. பட் வெயில் கொஞ்சம் ரொம்ப இருக்கிறதுனால தான் உங்களுக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. இலைகள்லாம் சுருங்கியிருக்கு. பட் ஈவினிங் டைமில் மறுபடியும் நமக்கு ஃப்ரெஷ்ஷாக வந்துடும். ஏன்னா அவ்வளோ வெயில் அடிக்குது, மாடியில் நிற்கவே முடியல. 9 மணிக்கெல்லாம் அவ்வளோக்குள்ளே வெயில் இருக்குது. நம்ம செவந்தி செடி நிறைய பூத்துச்சு. இப்போ கட் பண்ணி விட்டுருக்கேன். நிறைய மொட்டுக்கள் குட்டி குட்டியாக வந்திருக்கு. பாருங்கள், உங்களுக்கு தெரியுதா, நிறைய குட்டி குட்டி மொட்டுகள் வந்திருக்கு. நம்ம கட் பண்ணி விட்டதுக்கப்புறம் நிறைய தளிர்கள் வர ஆரம்பிக்கும். நம்ம ரோஸ் செடி பாருங்கள் சூப்பராக வளர்ந்துருக்கு. அதுக்கும் நம்ம உரத்தை கொடுத்துடலாம். நம்ம சும்மா நார்மலான தண்ணியை கொடுக்குறத விட நம்ம வேஸ்ட்டாக தூக்கி ஊற்றக்கூடிய சோறு வடித்த தண்ணி இதெல்லாம் நம்ம செடிக்கு கொடுக்குறப்ப செடி சூப்பராக வளரும். அது மட்டும் இல்லாமல் காய்கறி கழிவுகளை எப்போவுமே நீங்கள் தூக்கி போடாதீங்க. இந்த மாதிரி தண்ணியில் ஊற வச்சு கொடுங்க. அப்புறம் ஊற வச்சு கொடுத்த அந்த வேஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, அது அப்படியே ஒரு பாக்ஸில் போட்டு எப்போவுமே அப்படியே வச்சுருங்க, நல்லா வெயில் படுற இடத்துல. அதனால் உங்களுக்கு பூச்சி வராது, ஸ்மெல் வராது. நம்ம நெக்ஸ்ட்டு இன்னொரு செடி வைக்கிறப்ப அந்த வேஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதை அந்த செடிக்கு அடியில் கீழே போட்டு அதுக்கு மேலே மண் வச்சு இன்னொரு செடி நம்ம வைக்கலாம். இது மாதிரி வைக்கிறதுனால செடியோட வளர்ச்சி ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம இதை உரமாக மாற்றி தான் பயன்படுத்தணும் அப்படிலாம் கிடையவே கிடையாது. நம்ம அப்படியே பயன்படுத்தலாம். நம்ம அப்படியே பயன்படுத்துகிறப்பையும் நம்ம செடியோட வளர்ச்சி ரொம்பவே நல்லாயிருக்கும். பூச்செல்லாம் வரவே வராது. பாருங்கள், நான் ஒரே ஒரு பாட்டில் இவ்வளோ செடி இருக்குன்னா இதில் நான் தேங்காய் நார் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். சூப்பராக வளர்ந்துருக்கு, நிறைய வளர்ந்துருக்கு. பாருங்கள், நிறைய தக்காளிகள்லாம் இருக்குது. இதில் 4-5 செடி இருக்குது. பாருங்கள், இந்த பேக்கில் வச்சுருக்கிறதுல எவ்வளோ தக்காளி இருக்குது பாருங்கள். ஒரே பேக்கில் 3 தக்காளி செடி வளர்ந்துருக்கு. நிறைய குட்டி குட்டியாக என்னமோ செடி இருக்குது. பட் அது என்னென்னு தெரியல. வளர்ந்ததுக்கப்புறம் அது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா வேறு ஒரு பாட்டில் நம்ம மாற்றி வச்சுக்கலாம். நம்ம ரோஸ் செடிக்கு நான் என்ன மண்கலவை யூஸ் பண்ணேன் அப்படின்னா, நான் ஆல்ரெடி ஒரு மண்கலவை வீடியோ போட்டிருக்கேன். அதில் நான் வேறு ஒரு செடி வச்சுருந்தேன். அது என்ன செடி அப்படின்னு எனக்கு தெரியாததுனால அதை பிடிங்கி மறுபடியும் அதே இதில் எடுத்தோன்னா அதே இதில் வச்சுட்டு அதிலே நான் ரோஸ் வச்சுட்டேன். இதுக்கு நான் என்ன மண்கலவை யூஸ் பண்ணியிருக்கேன்னா, காஞ்ச இலைகள் இருக்குது பார்த்தீங்களா, கொய்யா இலைகள். காஞ்ச கொய்யா இலைகளை கீழே ஃபுல்லாக போட்டு அதுக்கு மேலே கொஞ்சமாக மண் போட்டு நம்ம செடியை வச்சுட்டு அதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் இலைத்தலைகளை போட்டுட்டு செடி வச்சுட்டு அதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் இலைத்தலைகள் போட்டுட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் மண் போட்டு வச்சுட்டேன். அவ்வளோதான், செடி சூப்பராக வளருது. பாருங்கள், பக்கம் இவ்வளோ அழகாக இருக்குன்னு. நம்ம இது மாதிரி தான் மண்கலவை எப்போவுமே ரெடி பண்ணணும். இலைத்தலைகள் கொடுக்கறதுனால செடியோட வளர்ச்சி ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் மக்க வச்சு யூஸ் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. நீங்கள் அப்படியே கொடுக்கலாம். காய்கறி கழிவுகள், பழைத்தோல் எல்லாத்தையுமே நம்ம அப்படியே கொடுக்கலாம். கொடுக்குறப்ப செடியோட வளர்ச்சி ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது மூலிமா எனக்கு மேலும் நிறைய வீடியோ போடுறதுக்கு ஆர்வமாக இருக்கும். தேங்க்யூ.